This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உலகத்தையே முடக்கி போடும் சிக்கன் குனியா, இந்தியாவுக்கு வார்னிங் தந்த WHO. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பரவியது போல இந்தியா உள்ளிட்ட இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகளில் சிக்கன் குனியா நோய் பரவல் அபாயம் இருப்பதாகவும், கடந்த 2004-5 ஆண்டை போல் இந்தியா உட்பட பல உலகம் முழுவதும் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரிக்க உள்ளதாகவும் வரலாறு திரும்புகிறது. உலக சுகாதார அமைப்பு வார்னிங் கொடுத்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே இந்திய பெருங்கடல் தீவுகளில் சிக்கன் குனியா பரவல் இருந்து வருகிறது. குறிப்பாகவே ரீயூனியன், மயோட் மற்றும் மெரிஷியஸ் உள்ளிட்ட இடங்களில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த சிக்கன் குனியா பரவல் உலகம் முழுவதும் பரவி பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்று உலக சுகாதார அமைப்பு வார்னிங் தந்துள்ளது. இது தொடர்பாக ஜெனீவாவில் உலக சுகாதார அமைப்பில் மருத்துவ அதிகாரி டயானா ரோஜர்ஸ் அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கன் குனியா வைரஸ் தொற்று நோய் உலகையே உலுக்கியது. இது இப்பொழுது மீண்டும் பரவும் அபாயம் உள்ளது. இதனால் சிக்கன் குனியாவை பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கை தேவை. ஏனென்றால் வரலாறு மீண்டும் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மொத்தம் 119 நாடுகள் உள்ளன. மொத்த மக்கள் தொகை 5.6 பில்லியன். தற்பொழுது பல நாடுகளில் மக்கள் அதிக காய்ச்சல், மூட்டுவலி பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முன்னதாக 2004-2005 ஆண்டு காலகட்டத்தில் சிக்கன் குனியா உலகம் முழுவதும் 5 லட்சம் பேரை பாதித்தது. குறிப்பாக சிறிய தீவு நாடுகளில் பரவத் தொடங்கி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது அதே போன்ற நிலை உருவாகியுள்ளது. இந்திய பெருங்கடல் தீவுகளில் லா ரீயூனியன், மயோட் மற்றும் மெரிஷியஸில் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. இதில் லா ரீயூனியனை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள மக்கள் தொகை 1/3 மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளனர். சிக்கன் குனியா ஏற்கனவே மடகாஸ்கர், சோமாலியா மற்றும் கென்யாவிற்கு நுழைந்துவிட்டது. இந்தியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் தொற்றுநோய் பரவலை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் சிக்கன் குனியா பாதிப்பு தொடங்கியுள்ளது. மே 1 முதல் பிரான்சிலும் 800 பேர் வரை சிக்கன் குனியாவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வார்னிங் செய்துள்ளனர். இதனால் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மழைக்காலம் என்பதால் தண்ணீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிக்கன் குனியாவுக்கு சில அறிகுறிகள் உள்ளன. காய்ச்சல், மூட்டுவலி மற்றும் தடிப்பு போன்ற அறிகுறிகள் கொண்டுள்ளது. சிக்கன் குனியா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. எனினும் நோய் பாதிப்பால் பல வாரங்கள் வரை மக்களை முடுக்கி போடும் சக்தி கொண்டது. இதனால் யாராவது சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக டாக்டரை அணுக வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.